இருந்தாலும் கட்டப்பட கூட என்னுடைய மகள் கூட நீ நகர் வேலை போய் சொன்ன. ஆமா, என்னாச்சு? ரேணுகா அம்மா கூட சாமுண்டீஸ்வரி அம்மா கூட அமிச்சிங்க. ஆமா, அழகா ஆடி பாடிக்கினே போனோம். உடனே நாங்க என்ன பண்ணோம், பொழுது போச்சு நிச்சுன்னு அப்படியே படுத்துட்டோம். படுத்த உடனே அசுரனுடைய வாக்கு, ரேணுகம்மா உனக்கு ஏற்ற கணவன் அந்த ஜபால மலையில தான் இருக்கிறான், போ போ அப்படின்னு அசுரனுடைய வாக்கியம்மா. உடனே நானும் சாமுண்டீஸ்வரியும் படுத்துங்கிறோம். உடனே ரேணுகம்மா இருந்தாங்க. சாமுண்டியாண்ட சொல்றதுக்கு பால் மாறிக்கின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஏம்மா அக்கா இது வேலை போதா, ஜபாத மலையில மாப்பிள்ளை இருக்கிறாரா அப்படின்னா. உடனே அதுக்கு நான் சொல்லிச்சு, சாமுண்டீஸ்வரி நான் போய் அக்காக்கு நான் மாப்பிள்ளைய பாத்துக்கணும் வரேன்னு சொல்லிச்சு. உடனே நாங்க 2 பேரும் ஜபாத மலைக்கு போறோம். நாங்க சாமுண்டீஸ்வரியும் அக்கா கிட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். சாமுண்டீஸ்வரி அந்த ரேணுகம்மா சொன்னாங்க, உனக்கு எதனா ஒரு ஆபத்து வந்தா ஓம் சக்தின்னு சொல்லு, உங்ககிட்ட எதுவுமே நெருங்காது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்க அதன் பிரகாரமே அப்படியே கிளம்புறோம். போன உடனே பூதங்கள் வந்து எதிர்க்க மடக்குது. பூதங்கள் அம்மா சாமுண்டீஸ்வரி அம்மா ஓம் சக்தின்னு சொன்னாங்க, மாயமா மறைஞ்சு போச்சு. 2வது போனோம், அக்னி சோலை வீசுது. அம்மா அக்னி சோலை வீசுது. ஆமா, அவங்க ஓம் சக்தின்னு சொன்னாங்க, மறைஞ்சு போச்சு. 3வது முறையா போறோம். அந்த ஜபாத மலை நெருக்கத்துல போயிட்டோம். அங்க பார்த்தா ஒரு காவல்காரன் இருக்கிறான். அந்த அவர் பேர் என்னமா, என்ன முனி இருப்பாரு, ஜபக்கண்ண முனிவுடா, ஜபதக்கினி. அவன் வந்து எங்களை வா வான்னு வரவேற்பு கொடுத்தான். நாங்க 2 பேரும் போனோம். நானும் சாமுண்டீஸ்வரியா. அவன் மாலி எடுத்து வந்து சாமுண்டீஸ்வரி கைத்துல போட்டான். சாமுண்டீஸ்வரிக்கு கடி தெரியாது.
ஒண்ணுமே புரியல செய்யலையா தங்கப்பா எங்க என்னுடைய மகள் எங்கதான் இருக்கிறான்? அது மட்டும் கிடையாதும்மா. என்னப்பா நடந்தது? ரேணுகம்மா கேட்டாங்க, சாமுண்டீஸ்வர் கேட்டேன், இதுக்கு என்ன நடந்த கதைன்னு கேட்டாங்க. சத்திய வாக்கு வாங்கினாங்க. சாமுண்டி அம்மா ரேணுகம்மா சத்திய வாக்கு கொடுத்தாங்க. அப்படியே சரியா போயிட்டாங்க. என்னுடைய மகள் கல்சையாக மாறிவிட்டாளா? நான் என்ன செய்வேன்? ஐயோ இறைவா கல்சையாக போய்விட்டாளே அத்தான், நம்ம என்ன செய்வது மட்டுமே புரியவில்லையா அத்தான்? வாழ்க்கை இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை இந்த பாவி எதற்காக இந்த உலகத்தில் வாழ்வது என்று கல்சையாக மாறிவிட்டாளே இறைவா. என்னுடைய இளைய பெண் கல்லாக மாறிவிட்டார். மூத்த மகள் எங்கப்பா? ஐயா சத்திய வாக்கு என்னன்னு கொடுத்தாங்க. அந்த ஜபாத மலையில இருக்கிறாரு ஜெகந்த முனிவரே, நீ தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சத்திய வாக்கு கொடுத்தது கல்சலியா மாட்டாங்க. உடனே ரேணுகம்மா அந்த ஜபாத மலைக்கு சென்று போய்க்கிறாங்க. ஐயா அவரே திருமணம் செய்யலான்னு அங்க போயிட்டாங்க. அதான் உண்மையை வந்து நான் சொன்னேன் ஐயா. நானு தான் நடந்த கதை இது. அப்ப என்னுடைய மகள் ரேணுகா ஜபாத மலை போயிருக்கிறார். ஆமா ஐயா. விடலாமா? விடக்கூடாது. கொண்டு வந்து சேர்ந்து விடலாமா? நம்ம பணம் திரட்டி அவள் சபை செய்ய இதாங்க புறப்படுங்க.